ஈருடை பணியாளர் தேர்வாணையம் இந்த காவலர் தேர்வை 2026 27க்கு தள்ளி வைத்து விட்டார்கள். இந்த 26 தேர்வு எழுதி செல்ல இருக்கிற லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். இப்படி ஏமாற்றம் அடைந்திருக்கிற காரணத்தினால் அவர்களுக்கான அந்த வயது வரம்பு அடுத்த ஆண்டு 2027 எழுத போகிற போது அவர்களுக்கு வயது வரம்பு கிடைக்காமல் போய்விடும். எனவே லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய வாழ்க்கையை நலன் கருதி 2 ஆண்டுகளாவது நீங்கள் வயது நீடிப்பு பெற்றுத்தர வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல இன்னொரு கோரிக்கையும் நான் வைக்கிறேன். இந்த தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் பருவகால பணியாளர்களாக 15 ஆண்டுகளாக பணியாற்றி கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கான பணி நிரந்தரம் இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து இந்த கணினி இயக்குறவர்களும் இருக்கிறார்கள். அவர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று கேட்கிறேன். அதே போல ஊரக வளர்ச்சித்துறையில் நம்முடைய தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டம் இன்றைக்கு விபிஜி ராம்ஜி என்று மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த திட்டத்தில் கணினி இயக்குபவர்களாக வேலைவாய்ப்பு அலுவலகத்தின் மூலமாக வந்தவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு ஆயிரக்கணக்கில் இருக்கிறார்கள். அவர்களும் பணி பாதுகாப்பிற்காக எதிர்பார்த்திருக்கிறார்கள். செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். அதோடு இந்த சிறு குறு நடுத்தர தொழில் செய்கிறவர்கள் தமிழ்நாட்டில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இருக்கிறது. அந்த நிறுவனங்களுக்கு கடந்த ஆட்சியிலேயே 34 ரூபாயிலிருந்து 174 ரூபாய் மின்சார நிலை கட்டணம் என்று அறிவித்து விட்டார்கள். ஆனால் அந்த நிலை கட்டணம் 174 என்று வருகிற போது சிறு குடிசை தொழில் போல செய்கிறவர்கள் மிகப்பெரிய சுமையாக அவர்களுக்கு இருக்கிறது. அதே போல மின்சாரத்துறையில் பீக்கவர் கட்டணம் என்றும் நீங்கள் தனி கட்டணத்தையும் உயர்த்தியிருக்கிறார்கள். எனவே மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த நிலை கட்டணத்தை உடனடியாக குறைத்து லட்சக்கணக்கான மக்களுக்கு அது வேலைவாய்ப்புக்காக உறுதியாக இருக்கிற இந்த சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களை நீங்கள் அந்த கட்டணத்துக்கு ரத்து செய்ய வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அதோடு சேர்த்து இந்த பணியாளர் கூட்டுறவு கடன் சங்கத்தில் குறைந்த பேர் தான் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். அதோடு சேர்த்து குடிநீர் வழங்குகிற துறை இருக்கிறது. இந்த குடிநீர் வழங்குகிற துறை, குடிநீர் என்பது கிராமப்புறங்களாக இருந்தாலும் நகர்ப்புறங்களாக இருந்தாலும் அது தர நிர்ணயம் செய்து குடிநீர் வழங்கப்பட வேண்டும். இந்த பணியை பொது சுகாதாரத்துறை தான் செய்து கொண்டிருந்தது. ஆனால் அதில் பணியாற்றி கொண்டிருந்த 126 பேரை உடனடியாக அவர்கள் பணியிலிருந்து விடுவித்து விட்டார்கள். எனவே கிராமப்புறங்களில் இருக்கிற யாருக்கும் தண்ணியை ஒரு தர நிர்ணயம் செய்வதற்கான ஆய்வு அந்த வேதியியல் வல்லுநர்கள் இல்லாமல் இருக்கிறார்கள். எனவே குடித நீர் மிக முக்கியமானது. மக்களுக்கு பயன்படுகிற குடித நீர் வழங்குகிற அந்த தர நிர்ணயம் செய்கிற ஆய்வகத்திற்கான அந்த வேதியியல் ஆய்வாளர்களை உடனடியாக விடுவித்தவர்கள் உடனடியாக பணி நியமனம் செய்யப்பட வேண்டும் என்று பணியோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதோடு சேர்த்து என்னுடைய தொகுதியில் சில கோரிக்கைகள் இருக்கிறது. திருத்துறைப்பூண்டி நகரம் பெரும் போக்குவரத்து நெரிசலுக்கு உட்பட்டிருக்கிற நகரம். புறவழி சாலை திட்டம் 2 நிலையெடுப்பு பணிக்கான நிதிகளும் ஒதுக்கப்பட்டு பணி நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. புறவழி சாலை திட்டம் உடனடியாக தொடங்கப்பட வேண்டும் என்று நான் பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். அதோடு சேர்த்து அந்த முத்துப்பேட்டை பகுதியில் விவசாயம் எப்படி எங்களுடைய பகுதியில் நிலங்களில் பற்றி படரி அந்த விவசாய பணிகள் மிக சிறப்பாக இருக்கிறதோ அதே போல தென்னை விவசாயம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து மிகப்பெரிய கம்பீரமாக இருக்கிற தென்னை விவசாயமும் மிக சிறப்பாக நடைபெறுகிற பகுதி எங்களுடைய பகுதி. குறிப்பாக தம்பிக்கோட்டை, கீழக்காடு, ஜாம்புவானோடை, கற்பநாதர் குளம், அதே போல இடும்பாவனம் போன்ற பகுதிகளில் பட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இந்த தென்னை விவசாயம் மிக முக்கிய பங்காற்றுகிற அந்த விவசாயத்திற்கு அதற்கு மதிப்பு கூட்டு தொழிற்சாலைகளை உருவாக்கப்பட வேண்டும். அந்த தென்னை உற்பத்தியை பெருக்குவதற்கும் அங்கே உற்பத்தி செய்கிற விவசாயிகளுக்கு பொருத்தமான முறையில் அவர்களுக்கு லாபம் ஈட்டுகிற வகையில் வருமானம் கிடைக்கிற வகையில் ஒரு அந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்ற அடிப்படையிலிருந்து அந்த தொழிற்சாலைகளை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் பணிவோடு கேட்டுக்கொண்டு, நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் முன்மொழிந்திருக்கிற சமூக நீதித்துறை, அதே போல பிற்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர் துறையின் மீது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் சில கருத்துக்களை முன்மொழிய கடமைப்பட்டிருக்கிறேன்.
குடியரசு சட்டம் கொண்டு வரப்படுவதற்கான அமைக்கப்படுவதற்கான முக்கியமான நோக்கம் ஏதோ அரசியல் சுதந்திரத்துக்காக மட்டும் குடியரசு சட்டம் அமைக்கப்படவில்லை. ஆனால் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மக்களுடைய பொருளாதாரம், கல்வி, அவர்களுடைய சமூக மேம்பாட்டிற்காகவும் அவர்கள் சுரண்டலில் இருந்தும் சாதிய சுரண்டல்களில் இருந்தும் அவர்கள் விடுபட வேண்டும் என்பதற்காகத்தான் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 46வது பிரிவு குறிப்பிடுகிறது. அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக சட்டங்கள் இன்றைக்கு 46 உறுதிப்படுத்தி இருக்கிறது. ஆனால் இந்த ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின மக்களுடைய உட்கூறு சிறப்பு திட்டம் இன்றைக்கு உருவாக்கப்பட வேண்டும் என்று அந்த உட்கூறு திட்டத்தினுடைய அடிப்படையான நோக்கம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுடைய கல்வி வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, சமூக முன்னேற்றத்திற்கு அடிப்படையாக இந்த திட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்று இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தினுடைய அடிப்படையான நோக்கங்கள் அனைத்துமே இந்த திட்டம் நம்முடைய பொது நலத்திட்டங்களுக்கான நிதிகள் நிறைய ஒதுக்கீடு செய்யப்படுகிறோம். நலத்திட்டங்களுக்கு, ஒட்டுமொத்தமான நலத்திட்டங்களுக்கு நிதிகள் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. ஆனால் ஒதுக்கீடு செய்யப்படுகிற நிதி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் ஆதி திராவிட மக்கள், பழங்குடியின மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் நிதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும். அப்படி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் 20% அந்த ஆதி திராவிடன் மற்றும் பழங்குடியினருக்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும். அப்படி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிற அந்த நிதிதான் 25,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் கடந்த ஆட்சியில் ஒரு மிக முக்கியமான சமூக நீதிக்கு மிகப்பெரிய மைல்கல்லாக இருக்கிற ஒரு சட்டம் நிறைவேற்றி தந்தார்கள். அதுதான் சிறப்பு உட்கூறு திட்டத்தின் செயல் மேம்பாட்டு திட்டத்தை உறுதிப்படுத்துவதற்கான சட்டம் 2024. இதுவரை திட்டங்களாக இருந்த காரணத்தினால், அது இதுவரையிலும் யாரும் நடைமுறைப்படுத்தாத காரணத்தினாலும் அதை சட்டமாக உருவாக்கிவிட்டார்கள். அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு சமூக, பொருளாதார, கல்வி வளர்ச்சிக்கு ஒட்டுமொத்தமாக செயலாக்க துறைகள் என்று இங்கே 43 செயலாக்க செயல்படுகிறது. இந்த 43 செயலாக்க துறைகளுக்கும் இங்கே ஆதி திராவிடர் பழங்குடியின நலத்துறைக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிற நிதி 25,000 கோடி ரூபாய் பிரித்து அனுப்பப்படுகிறது. அப்படி பிரித்து அனுப்பப்படுகிற அந்த நிதி ஆதி திராவிடர்களுக்கென்று, பழங்குடியினருக்கென்று தனித்துவமான வளர்ச்சி திட்டங்களை, வளர்ச்சி மேம்பாடு திட்டங்களுக்கென்று தனித்துவமான திட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சட்டம் 2024 குறிப்பிடுகிறது. ஆனால் மாநில வளர்ச்சி குழு கூட்டத்தில், அந்த மாநில கவுன்சிலில் அப்படி ஒரு துறைக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கிற நிதியில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கென்று, பழங்குடியின மக்களுக்கென்று ஒரு தனித்துவமான திட்டங்கள், செயலாக்கங்கள் எதுவும் குறிப்பிடப்படவில்லை. அப்படி குறிப்பிடப்படவில்லை என்று சொன்னால் சட்டம் இருக்கிறது, நிதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு விட்டது. ஆனால் அதை செயல்படுத்துவதில் என்ன தேக்கம் இருக்கிறது என்பதனை மாண்புமிகு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை அமைச்சகத்தை நான் அன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி நீங்கள் ஒரு துறைகளுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிற இந்த ஆதி திராவிட நலத்துறையிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிற இந்த நிதியை 25,000 கோடி ரூபாயை ஒதுக்கி அந்தந்த துறைகளுக்குமான திட்டங்கள், என்னென்ன வளர்ச்சி திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது, தனித்துவமான திட்டங்கள் என்ன, யார் யாருக்கு அந்த திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது, எப்படிப்பட்டவர்களுக்கு கல்விக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது, பொருளாதாரத்திற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது, சமூக முன்னேற்றத்திற்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று எந்த விளக்கமும் இல்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த சட்டம் ஒடுக்கப்பட்டிருக்கிற இந்த சமூக முன்னேற்றத்திற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிற இந்த சட்டம் இங்கே நடைமுறைப்படுத்தப்படுகிறது. தேவையான நிதிகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு விட்டது. ஆனால் திட்டங்களை, வளர்ச்சி திட்டங்களை உருவாக்குவதில் தான் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய தேக்கம் இருக்கிறது என்பதனை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக நான் அந்த துறை அமைச்சகத்துக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.
அதே போல இன்றைக்கு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான பதவி உயர்வில் இடஒதுக்கீடுகள் இருக்கிறது. அந்த இடஒதுக்கீடை நீங்கள் பின்பற்றப்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல பின்னடைவு காலி பணியிடங்கள் இருக்கிறது அந்த சமூக மக்களுக்கு, அதையும் நீங்கள் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அடுத்ததாக பழங்குடியின் நலத்துறை. இந்த பழங்குடி நலத்துறை மாணவர்களை பொருளாதாரத்தில் கல்வியில் உயர்த்துவதற்காக நீங்கள் இங்க இருக்கிற நிலப்பரப்பிற்கெல்லாம் அழைத்து வந்து கல்வி, சுற்றுலா, வேலை வாய்ப்புக்கெல்லாம் இந்த பழங்குடியின நல அமைச்சகம் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த பழங்குடியினர் நலத்துறைக்காக 2006 நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, வன உரிமை சட்டம். இந்த சட்டம் வந்தபோது அதை முன்மொழிந்து பேசிய அந்த பழங்குடியின நலத்துறையினுடைய அமைச்சர் அவர்கள் முன்மொழிந்து பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார்கள், ஆதிவாசிகளுடைய இன்னல்கள் எல்லாம் இன்றோடு தீர்ந்துவிடும் என்று இந்த சட்டத்தை அறிமுகப்படுத்தி பேசினார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இன்றைக்கு நம்முடைய வருஷ நாடு மேகமலை போன்ற பகுதியில் பழங்குடியின மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கென்று வன உரிமை சட்டம் இருக்கிறது. ஆனால் மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, அரசாங்கம் வன பாதுகாப்பு சட்டத்தை பேசுகிறது, நீதிமன்றம் வன பாதுகாப்பு சட்டத்தை பேசுகிறது. பேச வேண்டிய பழங்குடியின நலத்துறை அமைச்சகம் வன உரிமை பற்றி எதுவுமே பேசாமல் இருக்கிறது என்ற கவலையை நான் இந்த அவையில் பணிவோடு இந்த அவையில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், காடுகளுக்கு உரிமை இருக்கிறது, தாவரங்களுக்கு உரிமை இருக்கிறது, அங்கே இருக்கிற விலங்குகளுக்கு உரிமை இருக்கிறது, நிலத்திற்கு உரிமை இருக்கிறது. ஆனால் பள்ளியர் என்ற ஒரு பழங்குடியினருக்கு 2006 சட்டத்தின்படி, வன உரிமை சட்டத்தின்படி உரிமைகளும் இருக்கிறது. ஆனால் நீதிமன்றத்தில் அதிகாரிகள் தகவல் சொல்லுகிறார்கள் அவர்களும் ஆக்கிரமிப்பாளர்கள் தான் என்று. கேட்கிறேன், ஆதிவாசிகள், பழங்குடியின மக்கள் எந்த சொத்தையும், யாருடைய சொத்தையும் அபகரிக்கிறவர்கள் அல்ல. மனித வாழ்வில் நேர்மையான நெறியை கடைபிடிக்கிற பழங்குடியின மக்கள், கள்ளம் கபடம் இல்லாதவர்கள். அவர்களை நீங்கள் வனத்தில் இருந்து வெளியேற்றிவிட்டால், இன்றைக்கு அதிகாரிகள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள், வெளியேற்றிவிட்டால் அவர்கள் எங்கே போவார்கள் வாழ்வாதாரத்திற்காக? மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, நீங்கள் சீராய்வு மனுவை அரசாங்கம் செய்கிறதோ இல்லையோ, பழங்குடியின அமைச்சகம் மேல்முறையீடு செய்ய வேண்டும். வன உரிமை சட்டத்தின்படி, அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி அவர்களுக்கு உரிமை இருக்கிறது என்பதனை நீதிமன்றம் நின்று பழங்குடியின அமைச்சகம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அதுதான் அந்த சட்டத்திற்கான மகத்துவம், அதுதான் சமூக நீதி. அந்த நீதியைத்தான் நாம் எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும். இன்னொன்றையும் மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, உங்களுக்கு நான் அன்போடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பழங்குடியின மக்கள் வேட்டையாடுகிறவர்கள், புலால் உண்ணுகிறவர்கள், புரதசத்து அதிகமாக உண்ணுகிறவர்கள். வேட்டை தடை செய்யப்பட்டிருக்கிறது. அங்கே இருக்கிற எங்களுடைய பெண் பிள்ளைகள் எல்லாம் இரத்த சோகையாக இருக்கிறார்கள், நல்ல சத்தான உணவு இல்லாமல். எங்களுடைய குழந்தைகள் எல்லாம் சத்தான உணவுகள் இல்லாமல் இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு சத்தான உணவு கொடுப்பதை பழங்குடி நல அமைச்சகம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். பல மாநிலங்களில் அவர்களுக்கு சத்தான உணவு கொடுப்பதை அரசு இன்றைக்கு ரேஷன் கடைகள் மூலமாக உறுதிப்படுத்தி இருக்கிறது. எனவே மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த பழங்குடியின மக்களுக்கான அந்த உணவு வகைகளையும் நீங்கள் உறுதிப்படுத்தி தர வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொண்டு, அதோடு நம்முடைய சிறுபான்மையின மக்களுக்கு நீண்ட காலமாக 25 ஆண்டுகளுக்கு மேலாக சில சிறைவாசிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் சிறுபான்மையின மக்களும் இருக்கிறார்கள், இல்லாதவர்களும் இருக்கிறார்கள். தகுதியானவர்களை, நீண்ட காலமாக இருக்கிறவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு முன் விடுதலை, சட்டப்படியான முன் விடுதலை அல்லது சட்டப்படியான பரோல் கொடுப்பது எது சாத்தியமோ அதை அரசியல் அமைப்பு சட்டத்தின் வழியில் நின்று இந்த அரசு அவர்களை பாதுகாக்க வேண்டும், அவர்களுக்கான உரிமைகளை பெற்றுத்தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு, அதே போல இன்றைக்கு இருக்கிற பள்ளிவாசல்கள் எல்லாம் மிகவும் ஏழ்மையான நிலையில் தான் இருக்கிறது. அதே போல அங்கே இருக்கிற கிறிஸ்தவ மக்கள் கல்லறைகள் இல்லாமல் இருக்கிறார்கள்.
அதே போல அது அவர்களுக்கான இந்த கபர்ஸ்தான் என்கிற அடைக்கல ஸ்தலம் சிறுபான்மையின மக்களுக்கு, முஸ்லிம் மக்களுக்கு, அதே போல கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற கல்லறை தோட்டம் எல்லாமே தனிநபர் என்ற அடிப்படையில் யாரும் உதவி செய்ய முடியாமல் அவர்களுக்காக இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கிறார்கள். சட்ட விதிகள் எல்லாம் நாம் பின்பற்றி இன்றைக்கு நாம் அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி என்று சில சலுகைகளை வழங்குகிறோம். எனவே வக்ஃப் வாரியத்திற்கு வராத இருக்கிற பள்ளிவாசல்களுக்கு நாம் அந்த கபர்ஸ்தலம், அந்த கபர்ஸ்தலம் என்று சொல்லுகிற அடக்க ஸ்தலத்தையும் அதற்கான சுற்று சுவர்களையும் அதற்கான நம்முடைய பாதைகளையும் அதே போல கல்லறை தோட்டத்திற்கும் நாம் எல்லா ஏற்பாடுகளையும் இந்த அரசு கனிவோடு அந்த சிறுபான்மையின மக்களுக்கு நீங்கள் செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இந்த 3 கோரிக்கைகளின் மீதும் எனக்கு பேச வாய்ப்பளித்த தாங்களுக்கு பணியோடு மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அண்ணன் அவர்கள் சொன்னது போல 2 செய்திகளை சொன்னார்கள். கபரஸ்தான் கல்லறை தோட்டங்கள், அதனுடைய பராமரிப்புக்கு சுற்றுச்சுவர். நம்முடைய அரசு பொறுப்பேற்ற பிறகு மாண்புமிகு முதலமைச்சருடைய அறிவுரையின் பேரிலே 34 கோடி ரூபாய் நிதி விடுவிக்கப்பட்டிருக்கிறது அதற்காக. அதே போல அடுத்தது ஒரு கோரிக்கையாக பள்ளிவாசல்கள், தேவாலயங்கள் மிகவும் ஏழ்மை நிலையில் இருப்பதாகவும் தகவலை சொன்னார்கள். வரலாற்றிலே முதன்முறையாக பள்ளிவாசல்கள், தேவாலயங்கள் அங்கு இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு ஊதியம் கொடுக்கக்கூடிய வகையிலே ஒரு கமர்ஷியலை கட்டக்கூடியது 100 கோடி ரூபாய் சுழல் நிதி என்று இன்றைய தினம் மானிய கோரிக்கையில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தங்கள் தகவலுக்காக நன்றி.